ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஆதரவின்றி தவிப்பது குறித்த புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அவரை பராமரித்து பாதுகாக்க தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் முன்வந்திருக்கிறார்கள். சத்தியமங்கலம் கோவிந்தராஜபுரம் வீதியை சேர்ந்த பழனிசாமி நஞ்சம்மாள் தம்பதியின் மகன் முருகன். 42 வயதான இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கி கை கால் செயலிழந்து பாதிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு முருகனின் தந்தை காலமான நிலையில் கடந்த வாரம் தாய் நஞ்சம்மாளும் மறைந்தார். கை கால்கள் செயல்படாததால் தனது வேலைகளை தானே செய்து கொள்ள முடியாத முருகன் பராமரிக்க யாரும் இல்லாமல் ஆதரவற்று போனார். இது மட்டுமின்றி வாடகை வீட்டில் பட்டினியில் தவித்த முருகனின் நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக ஈரோடு மாவட்ட நிர்வாகம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன் பேரில் முருகனை பராமரிக்கும் பொறுப்பை ஈரோட்டில் உள்ள அட்சய மரக்கட்டளை ஏற்றது. எங்களுக்கு புதிய தலைமுறை மூலமா நியூஸ் கிடைச்சிச்சு. நாங்கள் இவரை இன்னைக்கு பார்த்தப்ப இவங்க அப்பா அம்மா இப்போ அண்மையில் இறந்துட்டாங்க. இவரை பராமரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ரிட்டன், அதாவது மோஷன் போகிறதுக்கு இதுக்கெல்லாமே யாருமே இவங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவராக தான் போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்களோட அக்ஷயம் ட்ரஸ்ட்டுக்கு இவங்க தகவல் அளித்ததன் பேரில் இன்னைக்கு நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறோம். சத்தியமங்கலத்திற்கு சென்ற அட்சய மரக்கட்டளையின் பிரதிநிதிகள் முருகனின் பாதிப்பை நேரில் பரிசோதித்தனர். அவரை சுத்தப்படுத்தி புத்தாடைகளை அணிவித்தனர். நடக்க முடியாத முருகனை தூக்கிச் சென்று வாகனத்தில் வைத்து ஈரோட்டிற்கு புறப்பட்டனர். அப்போது குலுங்கி அழுத முருகனை அக்கம் பக்கத்தினர் ஆற்றுப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர். புதிய தலைமுறைக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் டி. சாம்ராஜ்.